Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்கள் பங்கேற்ற ராமஜென்ம பூமியில் நடந்தேறிய முக்கியமான தருணங்கள் இதோ. 1. 2019 ஆண்டு ராமஜென்ம பூமி குறித்த முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. 2. இந்த நிலையில் கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. சுமார் 1800 கோடி ரூபாய் செலவில் கட்ட திட்டமிடப்பட்டது. 3. 4 ஆண்டுகள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி 22ஆம் தேதியான திங்கட்கிழமை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து 7000க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். 4. கோவில் சிறப்புகள். அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோயிலானது பாரம்பரியமான நாகாரா பாணியில் கட்டப்பட்டுள்ளது. அதன் நீளம் 380 அடி, உயரம் 161 அடி கொண்டதாகும். ராமர் கோயிலானது 3 அடுக்குகளை கொண்டது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. இதில் மொத்தம் 392 தூண்களும் 44 கதவுகளும் உள்ளன. கோயிலின் பிரதான நுழைவாயிலில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. 32 படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையலாம். கோவிலின் கட்டுமானத்தில் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு தனித்துவமான அணுகுமுறையாகவும் பார்க்கப்படுகிறது. பிரதான கோயில் கட்டமைப்பில் ராஜஸ்தானின் பரத்பூர் மாவட்டத்தில் இருந்து பெறப்பட்ட பன்சி பகர்பூர் இளஞ்சிவப்பு மணற்கல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களின் வசதிக்காக கோவிலில் சாய்வுதளம் மற்றும் லிப்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. 5. கோவிலின் பிரதான கருவறையில் பகவான் ஸ்ரீ ராமரின் குழந்தை பருவ சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது. 6. முற்பகல் 11:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோவிலுக்கு வருகை தந்தார். பட்டாடைகளை பாரம்பரிய முறைப்படி அணிந்து வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 7. அயோத்தி ராமர் கோவில் கருவறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன் பகாவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் படேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் அனுமதிக்கப்பட்டனர். ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது ராணுவ ஹெலிகாப்டர்கள் பூமழை தூவின. குழந்தை ராமர் வண்ண வண்ண மலர்கள் மட்டுமல்லாது தங்கம், வைரம், பவள ஆபரணங்களால் அழகு மிளிர அருள்பாலித்தார். கையில் தங்க வில்லும் அம்பும் கம்பீர தோற்றம் அளித்தது. குழந்தை ராமர் சிலையின் பாதங்களில் தாமரை மலரை பிரதமர் மோடி வைத்து வணங்கினார். ராமர் கோயில் திறப்பு விழா நிகழ்வின் இறுதியில் பிரதமர் மோடி சாதுக்களின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார். அவருக்கு சாதுக்கள் ஒரு சேர நின்று ஆசிகள் வழங்கினர். 8. அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்வில் பாலிவுட் முதல் கோலிவுட் வரை பல்வேறு திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர். தென்னிந்தியாவை பொறுத்தவரை ரஜினிகாந்த், தனுஷ், நடிகர் சிரஞ்சீவி, ராம்சரண், பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 9. பாலிவுட் பொறுத்தவரை அமிதாப் பச்சன், ரன்பீர் கபூர், ஆலியா பட், விக்கி கௌஷல், கத்ரினா கைஃப், ஆயுஷ்மான் குரானா, மாதுரி தீக்ஷித், அபிஷேக் பச்சன், அனுபம் கெர், கங்கனா ரனாவத், நடிகர் ரன்தீப் கூடா, விவேக் ஓப்ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 10. தொழிலதிபர்களில் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, சுனில் பாரதி மிட்டல் மற்றும் விளையாட்டு வீரர்களில் சச்சின் டெண்டுல்கர், மித்தாலி ராஜ், சாய்னா நேவால், அனில் கும்ப்ளே உள்ளிட்டோர் ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். 11. அரசியல் கட்சி தலைவர்களில் முன்னாள் பிரதமர் HD தேவகவுடா, உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் படேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத், துணை முதல்வர் கேசவ பிரசாந்த் மௌரியா, RSS தலைவர் மோகன் பகாவத், RSS மூத்த தலைவர் சுனில் அம்பேத்கர், TRTO தலைவர் டாக்டர் சதீஷ் ரெட்டி, முன்னாள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, காங்கிரஸ் தலைவர் ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 12. பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் கடுமையான குளிர் நிலவுவதால் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13. ராமர் கோவில் திறப்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, பல நூற்றாண்டு காத்திருப்புக்கு பின் பகவான் ராமர் வந்துவிட்டார். பல நூற்றாண்டுகளாக நாம் காட்டிய பொறுமை, செய்த தியாகம் காரணமாக இறுதியாக ராமர் வந்துவிட்டார். தற்போது ராமர் சிறிய குடிசையில் இல்லை, மிக பிரம்மாண்டமான கோவிலில் இருக்கிறார். இந்த தருணத்தில் பகவான் ராமரிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். இந்த பணி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்திருக்க வேண்டும். நமது முயற்சி, தியாகம், தவத்தால் இருந்த குறைபாடு காரணமாக அது நிகழாமல் போய்விட்டது.
தற்போது அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விட்டன. நிச்சயமாக பகவான் ராமர் நம்மை மன்னிப்பார் என நம்புகிறேன் என உருக்கமாக பேசினார். 14. ராமர் கோவில் திறப்பு விழாவில் பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி, இந்த நாளுக்காகவே இந்தியா பல ஆண்டுகளாக காத்திருந்தது. 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 500 ஆண்டு கால வேட்கையை நிறைவேற்றியுள்ளார். எனது இதயத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை என பேசினார். இந்த நிகழ்வில் பிரதமர் மோடிக்கு அயோத்தி ராமர் கோவில் வடிவிலான வெள்ளி சிலையை யோகி ஆதித்யநாத் நினைவு பரிசாக வழங்கினார். 15. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் RSS தலைவர் மோகன் பகாவத், 500 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை ராமர் இன்று அயோத்தி திரும்பியுள்ளார். இன்று குழந்தை ராமர் மட்டும் திரும்பவில்லை, இந்தியாவின் பெருமையும் மீண்டு வந்திருக்கிறது. துயரங்களிலிருந்து உலகுக்கு நிவாரணம் அளிக்கும் புதிய பாரதம் நிச்சயம் உருவாகும் என்பதன் அடையாளமாக இன்றைய நிகழ்வு மாறியுள்ளது என்றார்.